ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்னா பெரிய சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மெட்ராஸ் மோட்டார் கிளப்பை பற்றி இது நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு முதல்ல இருந்த ஒரு 5-6 பேரை காணுமே அப்படின்னு. 5-6 பேரை காணல. அந்த முதல்ல இருந்ததில் ஒரு 3 பேர் தான் கிடையாது. 3 பேரில் ஒருத்தர் வந்து அவரை பற்றி நான் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். மெட்ராஸ் மோட்டார் கிளப் ரைடர்ஸ் யூடியூப் இதில் வந்து நான் போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் அதில் பார்க்கலாம். அவரை பற்றி நான் எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன். இன்னொருத்தர் வந்து என்னன்னா, நம்ம கிளப்புக்குள்ள வந்துட்டு கிளப்ல உள்ளவங்க கிட்ட காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை வந்து குரூப்ல இருந்து நம்ம தூக்க வேண்டியதா இருந்துச்சு, தூக்கியாச்சு. இன்னொருத்தர் வந்து அந்த நான் நேற்று இது கிறிஸ்மஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், மெட்ராஸ் மோட்டார் கிளப் ரைடர்ஸ் அந்த யூடியூப் சேனல்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஜெயலலிதாட ஆளு. ஜெயலலிதா எல்லாம் கிடையாது, டம்மி பீஸ் அது. ஜெயலலிதா கூப்பிட்டாங்க, பேசினாங்க, என்னப்பா நல்லா இருக்கியா சார்லி சாப்ளின் மிஸ்டர் பீன், அவர் தான் அது. ஸோ அவரையும் தூக்கியாச்சு. அவர் இவருக்கு ஜால்றானால அவரை நாங்கள் தூக்கிட்டோம். ஸோ அவருக்கும் இந்த 3 பேருக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த 3 பேரோட சேர்ந்து அந்த ஒருத்தர் நான் தூக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, யாரு அந்த நீ மெட்ராஸ் மோட்டார் கிளப் ரைடர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு. அவரோட சேர்ந்து ஒரு 5-6 பேரை தூக்கணும். ஸோ டோட்டலாக ஒரு 10 பேரை நாங்கள் தூக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, கட்டாயமாக இருந்துச்சு. இந்த 3 பேரோடைய சேர்த்து 9 பேரோட தூக்க வேண்டியதாக இருந்துச்சு, தூக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ஒன்றும் ஒரு இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ பார்த்தாச்சு லைஃப்பில். இதெல்லாம் வந்து பண்ணாடிகளால் சும்மா தேவையில்லாமல் அவங்களே வந்து ஜாயின் பண்ணி அவங்களே இதில் யாருமே அந்த 3 பேரில் யாருமே நான் கூப்பிடல. அந்த பீடி மரவத்தர்பான்னு சொன்னேன்ல, யாரு நம்ம ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு அளந்து தள்ளுனாரு பாருங்க, அவரை நான் இன்வைட் பண்ணேன். மற்றவங்க 2 பேரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணல. அதே மாதிரி அந்த பையன் கூட்டிட்டு வந்த 6 பேரையும் கூட நான் இன்வைட் பண்ணல. அது அவங்களாம் வந்து தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம கிளப்ல இருக்கிற ஆட்கள் போதும், நல்ல ரைடர்ஸ் இருக்காங்க, நல்ல சீனியர் ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை மட்டும்தான் இருக்கே வழிய, இப்போ இதால நாங்கள் சம்பாதிச்சு ஒன்றும் வாழ போகிறது கிடையாது. இதில் எங்களுக்கு வந்து ஏர்னிங்னு எதுவும் கிடையாது. ஸோ இது ஒரு பேஷனுக்காக விட்டுறதான். ஸோ சில கிறுக்கனுங்க வந்து கேட்டானுங்க, ஒரு நைட் ரைடு போயிருக்கும்போது கேட்டானுங்க, என்னதுக்காக இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஏன்னா அவருக்கு வந்து பிஸ்னஸ் மைண்டு. அவர் இன்னொன்று வேற சொன்னார், நம்ம வருங்காலங்களில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், வேற ரைடர்ஸ் கிட்ட இருந்து நிறைய காசை வாங்கிட்டு நம்ம ரைடு போகும்போது அந்த காசுலேயே நம்ம வந்து ரைடை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொன்னவர் தான் அவர். அவருக்கு தான் பிஸ்னஸ் மைண்டை வழிய எங்களுக்கு பிஸ்னஸ் மைண்டு கிடையாது. எனக்கும் இப்போ எங்கள் கிளப்பில் இருக்கிற யாருக்குமோ அந்த பிஸ்னஸ் மைண்டு கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் காரணம். மொத்தம் 9 பேரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 9 பேரும் எங்கள் பேரை சொல்லி, ஏன்னா நீ ஃபியூச்சரில் வந்துட்டு அவங்க எங்கள் வீடியோவில் எதுலேயுமே இருக்க மாட்டாங்க. எங்கள் பேரை சொல்லி நாங்கள் அந்த கிளப்பில் இருந்தோம் இந்த கிளப்பில் இருந்தோம்னா நோவே, சான்ஸே கிடையாது. அது எதுவும் கிடையாது. அவங்களுக்கு எங்களுக்கும் ஜீரோ, நத்திங். ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ லிங்கோ கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா சில ரைடர்ஸ் நம்ம கிளப்பில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னும் சரியாக நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கு. ஆனால் சம்மந்தப்பட்ட ஆப்போசிட்டில் உள்ளவர் அவர் சொல்லிட்டார் என்கிட்ட, இவர் வந்து உங்ககிட்ட உள்ளது எங்கிட்ட சொல்கிறாரு, எங்கிட்ட உள்ளது உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு. ஸோ சில சீனியர் ரைடர்ஸ் எங்கிட்ட சொல்லிட்டாங்க, இவர் வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு. இந்த வீடியோ இவர் கட்டாயமாக பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கெட்ட ஆள் கிடையாது, நல்ல ஆள், நல்ல மனுஷன். எனக்கும் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இன் ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மெட்ராஸ் மோட்டார் கிளப் ரைடர்ஸ் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நான் கொஞ்சம் இதை விட நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேசியிருக்கிறேன். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. Catch you in another video. Bye bye. Take care.